ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி நம்ம ரகுராம் கிட்ட மாயாவை பொண்ணு கேட்டதும் ரகுராம் மறுப்பு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா எல்லாருமே பேரதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. சரி ரகுராம், நீ கொடுத்த வாக்கை மீற மாட்டேன்னு நம்பிதான் நான் இவ்வளோ தூரம் மீறக்கட்டு வந்தேன். ஸோ மீற மாட்டேன், மீறினா அது மிகப்பெரிய தப்பாக போயிடும், உன் கௌரவத்துக்கே குறைச்சல் ஆயிடும்ல. அதனால நீ இப்போ நான் திடீர்னு கேட்டதால நீ நேரடியாக இப்போவே முடிவு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உன் பொண்ணு மாயா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா நாளைக்கு சொல்லு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு தட்டையும் வீட்டில் வச்சுட்டு புவனேஸ்வரி அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ள போனதும் ரகுராமுக்கு என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பார்வதி இங்கால ரமணி பாட்டி எல்லாருமே ஒண்ணு கூடி ஜானகி மனசு கலைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருமா ஜானகி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, நீதான் எப்படியாச்சும் மாயாவை சம்மதிக்க வச்சு அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கணும் அப்படின்னதும் ஜானகி பேரதிர்ச்சியாராங்க. இது எல்லாத்தையும் மேல நின்று மாயா கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை, என்னத்தை இப்படி சொல்றீங்க? அவ படிச்சவ, அவட மனசுல வேற ஏதாச்சும் இருக்கலாம்ல, அவட மனசுல அப்படி என்ன இருக்க போகுது? இங்க பாருமா, இப்போ ரகுராமோட கௌரவமானம் எல்லாமே மாயா கையில தான் இருக்கு. இங்க பாரு, நீ தான் அந்த கௌரவத்தை நல்லபடியா காப்பாற்றணும், அதுவும் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா மாயா ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜானகி போறாங்க. அப்போ மாயாவுக்கு புரிஞ்சிருது ஜானகி இது சம்பந்தமா தான் பேச போறாங்கன்னு. உடனே நம்ம ஜானகி மாயா, நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? எனக்கு தெரியும் பெரியம்மா, இப்போ என்ன, நான் பெரியப்பாவோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு சொன்னா அந்த புவனேஸ்வரியோட அண்ணன் மகனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? சரி பெரியம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. மாயா, என்ன பேசிட்டு இருக்க, உன்னை அடிச்சு என்னங்கிற மாதிரி சொன்னது என்ன பெரியம்மா? இது சொல்லத்தானே இவ்வளோ தூரம் வந்தீங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, என்னோட ஆசா பாசங்களை விட எனக்கு பெரியப்பாவோட கௌரவமும் மரியாதையும் தான் முக்கியம். பெரியப்பா கொடுத்த வாக்க மீறதா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னதும் மாயா, உன்னை நான் தப்பா புரிஞ்சிட்டேன் மாயா, உன்ன மாதிரி பெரிய மனசு யாருக்குமே வராது. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே கேட்காமலே நீ இப்படி அவசரப்படுறியங்கிற மாதிரி சொன்னது என்ன பெரியம்மா? இதை பற்றி பேசணும்னு தானே ரமணி பாட்டி வர சொன்னாங்கங்கிற மாதிரி சொன்னதும் இல்ல மாயா, இங்க பாரு, பெரியப்பாவும் சரி நானே சொன்னாலும் சரி நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே கூட அப்படின்னதும் மாயா புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. பெரியம்மா, என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நீ என் பொண்ணு மாயா, உன் ஆசைகளை புதைச்சிட்டுனா இந்த வீட்டுக்கு கௌரவமும் மானமும் கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட கௌரவம் மானம் எதுவுமே எனக்கு வேணாம். உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷம் தான் முக்கியம். இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி சீனுவுக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னதும் மாயா செம்ம அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா நம்ம ஜானகிக்கு தன்னோட காதல் விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிற விஷயம் அப்போதான் மாயாவுக்கே